உன்னுடைய லிமிட் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தூக்கி அப்படியே அந்தாட கராசிட்டு அப்பாடா ஜாலிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா போய் ஊரை சுத்திட்டு அப்படியே போய் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பெரிய ஆளா வரணும். ஏதோ ஒண்ணு உன்னோட லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுல எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன், நான் எப்படி என்ன சரி பண்ணணும். எடுத்த உடனே அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் எல்லாம் வைக்காதீங்க. எடுத்த உடனே சிம்பிளா ஒரு டார்கெட்டை வைங்க. ஆனா அது உங்களை கரெக்டான வழியில கொண்டு போற மாதிரியான டார்கெட். அப்ப அடுத்தவங்க யாரோ நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கு பதிலா நாமளே நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டாக்கா அத நீ எதுல முன்னேறணும், எதுல உன்னை முன்னேற்றிக்கணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோ. நோ வாட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். நீ ரொம்ப சாதிப்பேன், பெருசா சாதிப்பேன், எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சனா காலையில எழணும், காலையில 4 மணிக்கு எழணும் அப்படின்றத உன்னுடைய ரூல்ஸா எழுதி வச்சுக்கணும். மாஸ்டர் ஆகணும், நான் டான்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், உலகமே பாராட்டுற அளவுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா டெய்லி இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கணும். அப்ப உனக்கு என்ன தேவை, நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற, ஃபர்ஸ்ட் உன்னுடைய கோல் என்ன. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். கோல்னா என்ன, கோலை எப்படி செட் பண்ணணும், இதுக்கான தேவை என்ன, அப்போ உன் ஆர்வம் என்ன, அந்த ஆர்வத்தின் அடிப்படையில ஒரு கோலை செட் பண்ணணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், நான் ஒரு செஸ்ல பெரிய ஆளா வரணும், இல்ல கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரணும். ஏதோ ஒண்ணு உன்னோட லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுல எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன், நான் எப்படி என்ன சரி பண்ணணும் இப்படின்னு இடத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சோ நோ வாட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். எதுல உன்னைய இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்றத தெள்ள தெளிவா இருக்கு. உனக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் சிம்பிள் அண்ட் ஸ்பெசிபிக் ரூல்ஸ்னாக்கா ரொம்ப எளிமையான, ஆனா உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதுக்கு கூட்டிட்டு போற மாதிரியான ரூல்ஸ் அமைங்க. புரியுதா? ரொம்ப அப்ப நீ ரூல்ஸ் அமைக்கணும்னா நீ சச்சின் டெண்டுல்கர் ஆகணும்னா கிரிக்கெட் விளையாடணும்னு ரூல்ஸ் போடணும், விஸ்வநாதன் ஆனந்த் ஆகணும்னா செஸ் விளையாடணும்னு ரூல்ஸ் போடணும். இல்ல நான் சுந்தர் பிச்சை மாதிரி சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினைச்சுனாக்கா நான் இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் போடணும். அப்ப நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிபிக் ரூல்ஸ், அதை நோக்கி உங்களை அழைச்சிக்கிட்டு போற மாதிரியான ரூல்ஸை அமைச்சுக்கோங்க. எடுத்த உடனே அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் எல்லாம் வைக்காதீங்க. எடுத்த உடனே சிம்பிளா ஒரு டார்கெட்டை வைங்க. ஆனா அது உங்களை கரெக்டான வழியில கொண்டு போற மாதிரியான டார்கெட்டை வைங்க. சரியா? ரைட். அடுத்தது மேக் ரூல்ஸ் ரியலிஸ்டிக் அண்ட் அச்சீவபிள். உன்னுடைய லிமிட் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நாம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரூல்ஸை அமைக்கணும். 10 ரூபாய், ஆனா உன்னால அப்படின்னா 10 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்றதுன்னு தான் யோசிக்க முடியுமே தவிர 2000 ரூபாய் செலவு பண்ணி என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத நம்மளால யோசிக்க முடியாது. அப்ப ரியலிஸ்டிக், நடைமுறை வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்குதா, அதுல நம்மளால சாதிக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை தூக்கலாம், சரியா? 10 மூட்டையை ஒரே நேரத்தில் தூக்க முடியுமா? அப்ப அச்சீவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ரூல்ஸை சிம்பிளா வைங்க. இவ்வளவும் அமைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபாலோ யுவர் ரூல்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. டெய்லி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காகவும் அந்த ரூல்ஸ்ல இருந்து மாறாதீங்க, ஒவ்வொரு நாளும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ரூல்ஸ். ரிவ்யூ இப்ப ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க, அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது என்ன பிரச்சனை வருது, வேற ஏதாவது இதுல அடிஷன் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது இது வேணாம் இதை தூக்கி போட்டு வேற எதனா சேர்க்கணும் அப்படின்னு எதுனா இருக்குதா, உன்னை எது சரியான திசையை நோக்கி கூட்டிட்டு போகுதோ அந்த ரூல்ஸை அதுல ஆட் பண்ணும். புரியுதா? சோ அப்பப்போ உன்னுடைய ரூல்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். சோ இப்படி எல்லாம் செஞ்சாக்கா உங்களால அழகா ஒரு பர்சனல் ரூல்ஸ் அமைச்சிக்க முடியும். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன், சரியா? டெய்லி ஸ்கூலுக்கு போனா அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் செய்ய மாட்டியா, ஏன் இப்படி இருக்க, உன்னால கொஞ்சம் கூட டிசிப்ளினே வளர்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி திட்டு வாங்கினே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த கிளாஸுக்கு புதுசா ஒரு மிஸ் வந்தாங்க, அவனோட கிளாஸுக்கு வேற ஒரு மிஸ் வந்தாங்க. அந்த மிஸ் இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிப்பா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு எது தேவையோ அதை செய்யறதுக்கு ஒரு 3 ரூல்ஸை நீயே அமைச்சுக்கோ. உன் வாழ்க்கையில 3 ரூல்ஸை நீயே அமைச்சுக்கோ சிம்பிளா. ஆனா அந்த 3 ரூல்ஸை நீ டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் சொன்னாங்க. உடனே இவனும் கேட்டுட்டு சரிங்க மிஸ் நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேரா என்ன பண்ணா 3 ரூல்ஸை எழுதணும். ஃபர்ஸ்ட், நான் அதிகாலையில எழுவேன், 4 மணிக்கு எழுவேன். 2வது, எழுந்ததும் நான் என்னுடைய வீட்டுல அதாவது ஸ்கூல்ல கொடுக்குற எல்லா ஹோம்ஒர்க்ஸையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். 3வது, நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூல்ஸ் எழுதணும். சரியா? இதுதான் அந்த 3 ரூல்ஸ். அடுத்த நாள்ல இருந்து அவர் என்ன பண்ணாரு, காலையில அவன் எத்தனை மணிக்கு எழணும்னு எழுதி வச்சானோ அத்தனை மணிக்கு அடிச்சு புடிச்சு ஏஞ்சி உடனே அவன் என்னென்னலாம் எழுதணும்னு நினைச்சானோ, ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதணும்னு நினைச்சானோ அது எல்லாத்தையும் எழுதணும். அடுத்தது என்னென்னலாம் படிக்கணும்னு நினைச்சானோ எல்லாத்தையும் படிச்சான்.
இதே மாதிரியே தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுன்னு வந்தான். இதுக்கு நடுவுல அவனுக்கு எக்கச்சக்கமான கஷ்டம் வந்துச்சு. ஐயோ! எழுந்திருக்கணுமா? முடியலையே. காலையில எந்திரிச்சாக்கா இவ்வளவு குளிருதே, அது பண்ணுதே, இது பண்ணுதே அப்படிலாம் நினைச்சான். இருந்தாலும் நாம ஒரு ரூல்ஸ எழுதியிருக்கிறோம். அந்த ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு ஏந்திச்சான். எழுந்தான், எழுதுனான், படிச்சான், எழுந்தான், எழுதுனான், படிச்சான். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுனே இருந்தான். ஒரு 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. அதுக்கப்புறம் அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். இந்த 3 வாரத்துல ஒரு தடவ கூட அவன் கிளாஸ்ல எந்த மிஸ் கிட்டயும் திட்டு வாங்கல. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் திட்டு வாங்கல. கிளாஸ் மிஸ் கிட்டயும் திட்டு வாங்கல. ஆனா, ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவனுடைய எல்லா நோட்டையும் எடுத்து பார்க்குறான். நோட் ஃபுல்லா குட், வெரி குட், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி குடுக்குறாங்க மிஸ்ஸுங்கலாம். அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல கூப்பிட்டு அ ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அந்த பையன கிளாஸ்ல அந்த மிஸ் கூப்பிட்டு, இந்த 1 மாசம் ஃபுல்லா ஹோம் ஒர்க்கையும், கிளாஸ் ஒர்க்கையும், டெஸ்டையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்ச பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிக்க வச்சு, அவன பாராட்டி எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே உடம்பெல்லாம் வந்து புல்லரிக்குது. நம்மளையா இவங்க எல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவும் அவனுக்கு அந்த 1 மாசத்துல நடந்ததுக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின். என்ன? செல்ஃப் டிசிப்ளின். தானா